மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ சொல்லுங்களே, எல்லோரும் படிப்பதற்கு ரெடியா? உற்சாகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே. என்ன கவனமா பார்க்கணும், அங்கே பிறகு பார்க்காம கவனமா கவனிங்க. என்ன பிள்ளைகள்? நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகளா? ஆகவே நாங்கள் கடைசியா பார்த்தோன்னா காலநிலை மாற்றங்கள்ல வெப்ப அதிகரிப்புக்கு, குளோபல் வார்மிங் என்று சொல்லுவோம். என்ன வெப்ப அதிகரிப்புக்கு, இந்த உலக சூழல் வெப்பமடைதல், என்ன ஏன் இந்த வெப்பமடைகிறோம் என்பதற்கு நாங்கள் பல்வேறு காரணங்களை நாங்கள் போன முறை பார்த்த நாங்கள் ஞாபகம் இருக்கணும். என்ன கோலச்சூழல் வெப்பமடைவதற்கான காரணம், அதுல 2 மிக முக்கியமான காரணங்களாக நாங்கள் எடுத்த நாங்கள் என்ன, ஒன்று நாங்கள் கோலச்சூழல் வெப்பமடைவதற்கு பச்சை வீட்டு வாயுக்கள், இந்த பச்சை வீட்டு விளைவு என்று சொல்லுவோம், அது ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்தது ஓசோன் மண்டலம் ஓட்டை விழுந்தது அதிகரிக்கப்படுவது என்று முக்கிய 2 தான் மிக முக்கியமானது. இதை அடிப்படையாக கொண்டுதான் ஏனைய காரணிகள் இடம்பெறுகின்றன. மூல காரணி இவை 2 தான் கோலச்சூழல் வெப்பமடைவதற்கு. அவையே இந்த ஓசோன் மண்டலம் ஓட்டை விழுந்தது, பச்சை வீட்டு வாயுக்களின் விளைவு ஏன் அதிகரிக்கின்றது என்பதற்கான காரணங்கள் தான் ஏனைய காரணிகளாக இருக்கின்றன. மூல காரணிகள் இவை 2 தான் என்று நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னான். என்ன ஓகே, இந்த கோலச்சூழல் வெப்பமடைவதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் எவை என்பதைத்தான் நாங்கள் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். என்ன பிள்ளைகள்? ஓகே, இந்த கோலச்சூழல் வெப்பமடைவதனால அதுல காரணிகளை நாங்கள் 2 பிரித்து பார்க்கலாம் வேண்டும். அதுல மாட செயற்பாடுகள், இயற்கை காரணிகள், இதுவும் உங்களுக்கு தெரியும். போன முறை இதோடு தான் நாங்கள் நிப்பாட்டினாங்க. ஞாபகம் இருக்க பிள்ளைகள் எல்லாருக்கும்? ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறேன் என்று சொன்ன பிள்ளைகள், இந்த கோலச்சூழல் வெப்பமடைவதனால், பூகோளம் வெப்பம் அதிகரிப்பதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் எவை என்று நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். என்ன சரியா? அது உங்களுக்கு தெரிந்த விடயம்தான். ஆனால் இதுதான் விடயம் என்பது சிலருக்கு புரியாம இருக்கலாம். என்ன நாங்கள் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. ஓகே, கோலச்சூழல் வெப்பமடைவதனால காலநிலையில மாற்றங்கள் ஏற்படுது பிள்ளைகள். காலநிலையில மாற்றங்கள், அது காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது என்று சொன்னா, ஒன்று வெப்பம் அதிகரிக்கும், அல்லது மழை வீழ்ச்சி அதிகரிக்கும், மற்றது புயல் அடிக்கும். என்ன இவைதான் இந்த காலநிலை மாற்றங்களாக பெரும்பாலும் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இப்பொழுது நாங்கள் பார்த்திருக்கலாம், ஒரு சென்ற மாதம், அதுக்கு முதல் மாதம் எல்லாம் உலகம் முழுக்க கடுமையான மிக உயர்ந்த வெப்பம், 40°C வெப்பம் அதிகரித்து சென்றதை நாங்கள் அவதானிக்கலாம். அதுவும் எங்களுடைய நாட்டில் இலங்கையில இற்றுக்கு முடியாத அளவுக்கு வெப்பம். என்ன இந்த வெப்பத்தினால அநேகம் பேர் பாதிக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்தும், அது மனிதனாக இருந்தான, மிருகங்களாக இருந்தான, தாவரங்களாக இருந்தான, எல்லாமே பாதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். என்ன பல்வேறு கொடிய நோய்களும் அதே நேரத்தில் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்ற அளவுக்கு இந்த வெப்பம் அதிகரித்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கலாம், பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். என்ன பிள்ளைகள்? அந்த உண்டு வெப்பம் அதிகரிக்கும், வெப்பத்தினால பல்வேறு நோய்களை உருவாகும். அதெல்லாம் நாங்கள் சொன்ன யாழ்ப்பாணத்தில் அந்த வைத்திய நிபுணர் பேருந்தராஜா அவர்களும் அவருடைய ஏனைய குழுவினரும் ஒரு பேப்பர் ரிப்போர்ட், ஒரு இதொன்று நடத்தினார்கள். உடவியலாளர் சந்திப்பு ஒன்று நடத்திய போது என்ன சொன்னார்? வெப்பம் அதிகரித்து செல்கின்றது, இதனால வெப்ப வாத நோய்கள் உருவாகும், வயதிவர்களை மிக கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே போன்று இலங்கை வானொலியில, இலங்கை ஊடகங்கள் முழுக்க அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், வெப்பம் அதிகரித்து செல்கின்றது. என்ன பாடசாலை எல்லாம் மூடும்படியும், அதாவது இந்த விளையாட்டுக்களை இல்ல விளையாட்டு போட்டிகளை நிறுத்தும்படி சொல்லி, சிறுவர்களும் மிக கவனமாக பாதுகாக்கும்படியும், தேவையில்லாமல் வெளியில தெரிய வேண்டாம் என்று அவ்வளவு வெப்பம் அதிகரித்து கொண்டு செல்கிறது என்றும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்ததை பார்க்கலாம். அப்ப வெப்பம் அதிகரிப்பதனால ஒன்று வறட்சி ஏற்படும், அதனால நீர்நிலைகள் எல்லாம் வற்றிவிடும், குடிப்பதற்கு நீர் இல்லாமல் போகும், ஏனைய தேவைகளுக்கும்
நீர் இல்லாம போகும், எல்லாம் வறண்டு காய்ந்து விடும், நிலமெல்லாம் வெடித்து விடும். நாங்கள் இயற்கை இடர்கள்ல நாங்க பார்த்துருக்கிறோம். என்ன நிறைய இந்த தீவு பகுதி, மன்னார், என்ன அம்பாந்தோட்டை மாவட்டங்கள் எல்லாம் நிறைய வறட்சிக்குட்பட்ட மாவட்டங்களாக கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தண்ணிக்காக, குடி தண்ணிக்காக சிறுவர் முதல் பெரியோர் வரை தலையில குடங்கள், இடுப்புல குடங்களை வைத்துக்கொண்டு மைல் கணக்கில், கிலோமீட்டர் கணக்கில் நடந்து செல்வதை பார்த்திருக்கிறோம். நாங்கள் டிவியில, பத்திரிகையில, என்ன யூடியூப் எல்லா ஊடகங்கள் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்ன இது வறட்சி. அப்போ தாவரங்கள் அழியும். உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், என்ன நீரின்மையினால தாவரங்களில் ஏற்படுகின்ற, தாவரங்கள் உருவாக்குகின்ற அந்த ஆக்சிஜன், ஒளித்தொகுப்பின் மூலம் உருவாக்குகின்ற ஆக்சிஜன் பிராணவாயு குறைந்துவிடும். ஏன் தாவரங்கள் இறந்து விட்டால் பிராணவாயுவை உற்பத்தி செய்வதற்கு இல்லை. ஆகவே பிராணவாயு குறைந்துவிடும், உயிர் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கும். என்ன பிள்ளைகள், அப்ப வெப்பம் அதிகரிப்பதனால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடல் நோய்கள் மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளமும் விரக்தி அடையும். குளிர்ச்சியா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, உடம்பும் குளிர்ச்சியா இருக்கும், சந்தோஷம். வெக்கையா இருந்தா என்ன செய்யும் பிள்ளையா? எரியும். என்ன வீட்டுல இருக்க அந்தரமா இருக்கும், ஏன்னா ரூமுக்குள்ள இருக்க அந்தரமா இருக்கு, எங்கேயோ வெளியில ஓடணும் போல இருக்கு, வெளியில போனா வெயில். என்ன அப்ப எங்களுடைய உள்ளமும் என்ன செய்யும்? பாதிப்படையும். எரிச்சல் வரும், கோபம் வரும், விரக்தி வரும். என்ன ஒரு பசுமையான இடத்துல நீங்கள் இருக்கிறத விட ஒரு வெக்கையான இடத்துல இருந்து அப்படி இருக்கு. அப்ப உள்ளமும் பாதிப்படைவதனால அதனால் பல்வேறு என்ன பாதகமான விளைவுகள் ஏற்படும். விரக்தி, கோபம், என்ன ஒரு விருப்பம் இல்லாமை, என்ன சண்டைகள் உருவாகின்ற நிலைகள் எல்லாம் இந்த வெப்ப அதிகரிப்பின் காரணமாக ஏற்படும் உள்ள பாதிப்புகள். உடல் பாதிப்பு மட்டுமல்ல பிள்ளைகள், உள்ளமும் பாதிப்படைவதனால என்ன நடக்கின்றது? அதனால பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். இயல்பு நிலை மாற்றமடையும். அது பல்வேறு தீய விளைவுகளுக்கு இட்டு செல்ல பார்க்கும். அது மட்டுமல்ல, நிலங்கள் வறட்சி அடைவதனால உயிர் உணவில்லாமல் போகும், மனிதருக்கும் உணவில்லாமல் போய்விடும். பஞ்சம், பசி, பட்டினி எல்லாம் தலைவிரித்து தாண்டவம் ஆடுகின்ற நிலை ஏற்படும். என்ன பிள்ளைகள், அதே நேரத்தில் வெப்பம் அதிகரிப்பதனால இந்த உயிர் பல்வகைமைகள் கூட அழிந்துவிடும். அபூர்வமான ஒரு காலநிலை தான் இந்த எல் நினோ காலநிலை என்று நான் முன்னுக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்பானிய மீனவர்கள் வைத்த பெயர். அதாவது ஒரு அபூர்வமாக ஏற்படுகின்ற ஒரு காலநிலை மாற்றம். அதுக்கு உதாரணமான இந்த வெப்ப அதிகரிப்பை நாங்கள் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு எதிர்மாறானது தான் லா நினா எனப்படுகின்ற காலநிலை மாற்றம் உண்டு. லா நினா வெப்பம் அதிகரித்தவுடன் நாங்க பார்க்கலாம், இலங்கையில் நிறைய வெப்பம் அதிகரித்து கொண்டது. எல்லாரும் அரசாங்கத்திலிருந்து எல்லாருமே பயப்பட்டது, மக்களுக்கு என்ன ஆக போகுதோ தெரியாது, மக்களுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட போகின்றது, பெரிய அனர்த்தங்கள் எல்லாம் இடம்பெற போகுது என்று எல்லோருமே பயந்து கொண்டிருந்த வேளையில திடீரென்று வெப்பம் நின்று பயங்கர மழை வீழ்ச்சியா இருந்தது. பார்த்த நீங்க தானே, சென்ற 2 கிழமைக்கு முதல் பயங்கரமான மாரிகாலம் போல மழை வீழ்ச்சியா இருந்தது. அப்போ ஒரு காலை அபூர்வமாக ஏற்படும் போது அதற்கு எதிர்மாறாக உடனடியாக ஏற்படுகின்ற காலநிலை மாற்றம் தான் லா நிலா எனப்படுகின்ற காலநிலை மாற்றம். சரியா பிள்ளைகள்? அது எங்களுடைய இலங்கை நாட்டில் பெய்து, இந்திய நாடுகளை பார்க்கலாம், உலக நாடுகள் பார்க்கலாம், அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வறட்சியை தொடர்ந்து அடுத்ததாக வெள்ளப்பெருக்கு வந்தது. எல்லா நாட்டிலையும் வெள்ளப்பெருக்கு கூடுதலாக பெரும்பாலும் இந்தியா, இலங்கை, அங்கால மலேசியா, சிங்கப்பூர், சீனா, அங்கால பார்த்தா மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இதே நேரத்தில் இந்த பாலைவன நாடுகள் நிறைந்த அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான், ஈராக், இந்த மத்திய கிழக்கு நாடுகள்லையும் பாலைவன நாடுகளையும் நிறைய வெள்ளம் ஏற்பட்டது. என்னத்தால? இந்த வெப்பத்தை தொடர்ந்து அடுத்ததாதுக்கு எதிர்மாறாக லானிலா எனப்படுகின்ற இந்த காலநிலை மாற்றம் உருவானது. சரியா பிள்ளைகள்? ஆகவே நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? காலநிலை மாற்றங்கள் உருவாவதை ஏற்படுவதை பார்க்கின்றோம். ஒன்று வெப்பம், அதிகரித்த வெப்பம்,
அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வறட்சி அல்லது மழை வீழ்ச்சி, வெள்ளப்பெருக்கு. இதே நேரத்தில் புயல் காற்றடித்தல், வீசுதல் கூடுதலாக அது மழை வீழ்ச்சியோடு தான் தொடர்புடையதாக இருக்கும். ஏன்னா அப்ப இப்படியான காலநிலை மாற்றங்கள் உருவாகும். இந்த கோளச்சூழல் வெப்பம் அதிகரிப்பதனால், வெப்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் பிள்ளைகள் மழை வீழ்ச்சி உருவாகின்றது. ஏன்? வெப்பத்தின் காரணமாக நீர் ஆவியாகி மேலெழுந்து சென்று பின்னர் அது ஒடுங்கி அல்லது ஒருங்கி படிவு வீழ்ச்சியாக எங்களுக்கு மழையாகவும் குளிர் நாடுகள்ல பனி வீழ்ச்சியாகவும் இடம்பெறும். இது வெப்பத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் எல்லாமே உருவாகின்றன. மழை வீழ்ச்சி வெப்பத்தினால் ஏற்படுகிற தாள் அமுக்க இறக்கங்களை அடிப்படையாக கொண்டு புயல் காற்றுகள், சூறாவளி காற்றுகள் எல்லாம் உருவெடுக்கின்றன பிள்ளைகள். சரியா? அப்ப இதற்கு காரணம் என்ன? காலநிலை மாற்றம். இது சரியா பிள்ளைகள்? அடுத்ததான் நாங்க பார்க்கின்றோம், முனைவு பனிக்கட்டி படிவுகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்தல். முனைவு பனிக்கட்டி படிவுகள் உருகுவதால் எங்க? வடமுனைவு தென்முனைவுல குளிரான பிரதேசங்கள், அங்கு பனிக்கட்டி தான் கூடுதலாக காணப்படும். சூரிய ஒளியும் வெப்பமும் அங்கு முனைவு பகுதிகளில் மிக குறைவாக இருப்பதனால். எனவே அங்க நீங்க எக்ஸ்மோவர் என்று நீங்க பார்த்திருப்பீங்க. பனிக்கட்டிகளுக்குள்ள அவனுடைய வாழ்க்கை, வீடுகள் கூட பனிக்கட்டி. ஏன்னா அவ பனிக்கட்டிகளை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே அங்கு எல்லாமே உறைந்து விடும். மைனஸ் நிறைக்கு அதுக்கு கீழும் போய்விடும். ஆகவே சூரிய வெப்பமும் படாததினால் இவையும் முனைவு பகுதிகள், வடமுனைவு தென்முனைவு பகுதிகள் பனிக்கட்டினால் உறைந்துவிடும். கடல் கூட ஒரு சில நேரங்களில் உறைந்து காணப்படும். கடல் ரோட்டு மேல் இருக்கும், விளையாட்டு மைதானமாக மாறி. இந்த வடமுனைவில் நீங்க பார்த்தீங்கன்னா நோர்வே, டென்மார்க், அங்கால ஸ்வீடன், அந்த பகுதியில் நீங்க வடமுனைவு பிரதேசங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கு என்ன கடலே உறைந்து விடும். கடலுக்குள்ள ஃபுட்பால் விளையாடுறதும், ஹாக்கி விளையாடுறதும், சறுக்கல் விளையாட்டு விளையாடுவதையும் நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள் நீங்கள் படங்கள்ல. அந்த அளவுக்கு பனியெல்லாம் உறைந்துவிடும். ஆனால் இந்த கோளச்சூழல் வெப்பமடைவதனால், பூகோளம் வெப்பம் அதிகரிப்பதனால் என்ன நடக்க போகின்றது? அந்த பனிக்கட்டிகள் எல்லாம் வெப்பத்தின் காரணமாக உருக போகின்றது. நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த ஐஸ் கட்டி இருக்கும்போது அங்க குளிர்ச்சியா இருப்பதனால தண்ணியை வச்சுங்கன்னா அங்க ஐஸ் கட்டியாகுது. அதுக்கு வெளியில வச்சுங்கன்னா வெளி வெப்ப காற்றினால் அவை உருக தொடங்கும். ஏன்னா இதே போன்று இந்த கோளச்சூழல் பூகோளம் வெப்பம் அதிகரிப்பதனால பிள்ளைகள் என்ன நடக்கும்? முனைவு பனிக்கட்டிகள் எல்லாம் உருகும். முனைவு பனிக்கட்டிகள் மட்டுமல்ல, நீங்க பார்க்கலாம் இமயமலை பகுதியல்ல, சீன பகுதியல்ல நீங்க பார்க்கலாம், அங்கு கூட பனிக்கட்டிகள் எல்லாம் உருக தொடங்குகின்றன வெப்ப அதிகரிப்பு காரணமாக. ஒரு நாள் என்ன ஏற்படும் பிள்ளைகள்? என்ன ஏற்படும்? இதனால வெள்ளம் ஏற்படுவது குறைவாக இருந்தாலும் நீருடைய வரத்து அதிகரிக்கும். திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், நீர்வீழ்ச்சிகள் அதிகமான நீர் கொண்டு வரப்படலாம். கூடுதலாக என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னால், இந்த முனைவில் இருக்கிற பனிக்கட்டிகள் கடல்ல பெரிய மலைகள் போன்றிருக்கும், பனி மலைகள் இருக்கும் பிள்ளைகள். இல்லத்துல மலை இருக்கிற மாதிரி கடல்ல மலைகள் இருக்கும், பனிக்கட்டி மலைகள் இருக்கு. இவையெல்லாம் உருக தொடங்கணும்னு தண்ணீர் கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயரும் போது தண்ணி எங்க வரும்? நாட்டுக்குள்ள வரும், கரையோரத்திலிருந்து உள்ளுக்கு வரும் தண்ணிகள் எல்லாம். அப்ப கடல் மட்டம் உயரும் போது மாலைத்தீவு போன்ற சிறிய தீவுகள் கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்படலாம். இது மிக ஆபத்தானது ஒன்று பிள்ளைகள். 2000 முன்னர் கூறப்பட்ட 2000 ஆண்டு அளவில் மாலைதீவு கடலுக்குள்ள மறைந்து விடும் என்று கூறுவோம். இதுவரை நடக்கவில்லை. என்னன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இயற்கை எம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது.
நாம் செய்கின்ற தகாத வேலைகள், அநியாய வேலைகளை இயற்கை பொறுத்து கொண்டு எம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்ப கடல் மட்டம் உயர்வதனால், பனிக்கட்டி உணவு பனிக்கட்டிகள் உருவதனால் கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயரும் போது கரையோர நிலங்கள் பாதிப்பு அடையும். அதாவது தண்ணீர் உள் நிலங்களுக்குள்ள வந்து சேரும். அதனால் நிலங்கள் எல்லாம், கரையோர நிலங்கள் கடலுக்குள்ள அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்தில் சமுத்திரங்கள், கடல்கள் இருக்கிற சிறிய தீவுகள் கூட கடலுக்குள்ள அமிழ்ந்து விடக்கூடிய பாதிப்புகள், அபாயங்கள் ஏற்படும். சரியா பிள்ளைகள்? அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், கலப்புக்கள் அழிதலும் உவர்நீர் தன்மை அடைதலும். அது கலப்புக்கள். கரையோர என்ன அம்சங்கள், கரையோரத்தில் காணப்படுகின்ற பண்பாட்டு அம்சங்கள், இந்த கரையோரத்தில் காணப்பட பௌதிக அம்சங்கள் என்னென்ன? குடாக்கள், கடல் நீர் ஏரிகள், கலப்புக்கள், முனைகள் என்ன என்று நாங்கள் மணல் திட்டுக்கள் என்று பல்வேறு கரையோர அம்சங்களை நீங்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து படித்திருப்பீர்கள். என்ன அப்ப இந்த கலப்புக்கு எனப்படுகின்ற என்ன ஒடுங்கிய வாயுடையதும் என்ன கடல் நீரானது நிலத்துக்குள்ள ஊடர்த்தி இருக்கின்றதுமான, கடல் நீரானது நிலத்துக்குள்ள ஊடர்த்து காணப்படுவதும் ஒடுங்கிய வாயுடையதுமான உவர் நீர் நிரம்பிய இந்த நீர்ப்பகுதியை நாங்கள் கலப்புக்கள் என்று கூறுகிறோம், அல்ல கடல் நீர் ஏரிகள் என்று கூறுகிறோம். ஏன்னா எங்களுடைய இலங்கை நாட்டில் அப்படி நிறைய இருக்கு. புத்தள கடல் நீர் ஏரி, யாழ்ப்பாண கடல் நீர் ஏரி, மட்டக்களப்பு கடல் நீர் ஏரி என்று பல்வேறு கடல் நீர் ஏரிகள் எங்கே கரையோரங்களில் காணப்படுகின்றன. அப்ப இதுல என்ன நன்மை? இந்த கடல் நீர் ஏரியில் என்ன செய்வார்கள்? மீன் பிடித்தல், கரையோர மீன்பிடி. இதே நேரத்தில் இறால் வளர்ப்பு, உப்புக்கள் உற்பத்தி செய்தல், கடல் அட்டைகளை வளர்த்தல். அப்ப பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை இந்த கடல் ஏரிகள், கலப்புக்கள் தந்து கொண்டிருக்கின்றன. அவை வளங்களாக இருக்கின்றன. என்ன வருமானத்தை பெறுகின்ற, தொழிலை தருகின்றன, வருமானத்தை பெறக்கூடியதாக இருக்கின்றன. என்ன இயற்கை அழகுள்ளவையாகவும் இருக்கின்றன. அப்ப கலப்புகளில் இருக்கின்ற கடல் நீர்களை அருகே இருக்கின்ற தாவரங்கள், இயற்கை தாவரங்கள், கரையோர இயற்கை தாவரங்கள், கண்டல் தாவரங்கள் அதில் ஒரு பகுதி. ஏன்னா அப்ப கரையோரத்தில் காணப்படுகின்ற இயற்கை தாவரங்கள், அதாவது அந்த கலப்புகள்ல கூடுதலாக காணப்படுகின்றன. கலப்பு கரையோரங்கள்ல கூடுதலான இயற்கை தாவரங்கள் காணப்படுகின்றன. அந்த இயற்கை தாவரங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு மீன் வளங்கள் அங்கு உருவாகின்றன, அல்லது வசிக்கக்கூடிய சூழல் காணப்படுகின்றது. எனவே கலப்புகளில் அதிகமான மீன்கள், மீன் வளங்கள் நிறைந்து காணப்படும். இவை மட்டுமல்ல, அந்த அந்த தாவரங்களை மையமாக கொண்டு ஏற்படும் வெளிநாட்டு பறவை இனங்கள் எல்லாம் வந்து சேர்கின்றன. அவை நாட்டுக்கு அழகையும் அதே நேரத்தில் உல்லாச பெண்களை கவர்வதனால் அது நிறைந்த வருமானத்தையும் பெற்று தருகின்றன. இதே நேரத்தில் அந்த தாவரங்கள் இருப்பதனால் கரையோரத்தில் இருக்கின்ற கடல் அரிப்புகளை தடுக்கின்றன. கடல் அரிப்புகளை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. புயல் காற்றுக்களை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. வேகமாக வீசுகின்ற காற்றுகளை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. அதே நேரத்தில் அவை அழகையும் பசுமையும் தருகின்றன. சூழலுக்கு அழகை தருவதோடு அவை பசுமையாகவும் இருக்கின்றன. இந்த கரையோர தாவரங்கள், இயற்கை தாவரங்கள் உயிர் பல்வகமையை பேணுகின்றன. இந்த தாவரங்களை அடிப்படையாக கொண்டு உயிர்கள் அதை நம்பி அந்த இடத்தில் உயிர் வாழ்கின்றன. உணவுக்காகவும் உறைவிடங்களுக்காகவும் உணவுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நல்ல ஒரு சூழல், குளிர்ச்சியான ஒரு சூழலையும்
உயிரினங்களுக்கும் அவற்றை அண்டி வாழுகின்ற மக்களுக்கும் இவை ஏற்படுத்தி கொடுப்பதனால இந்த கரையோர தாவரங்கள், இயற்கை தாவரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இப்படியான இந்த முக்கியத்துவத்தை இந்த கரையோர இயற்கை தாவரங்களும் இந்த கரையோரத்தில் இடம்பெறுகின்ற இந்த கூடுதலாக இந்த கலப்புகளில் இடம்பெறுகின்ற பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளும், மீனவத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளும், அதே நேரத்தில் இந்த கலப்புகளை மற்றும் ஏனைய கரையோர இடங்களில் காணப்படுகின்ற சூழல்களும், நல்ல பசுமையான சூழல்களும் என்ன செய்ய போகின்றன? இந்த வெப்பம் அதிகரிப்பதனால அழிக்கப்படும். எவ்வாறு அழிக்கப்படும்? ஒன்று, வறட்சியின் காரணமாக தாவரங்கள் எல்லாம் அழிந்துவிடும். ஒன்று. இரண்டாவது பிள்ளைகள், இந்த வெப்பம் அதிகரிப்பதனால நல்ல மெல்லிய அந்த நன்னீர்கள் எல்லாம் ஆவியாகி மேலெழுந்து சென்றுவிடும். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆவியாக்க ஆவியூர்ப்பு என வெப்பம் அதிகரிப்பதனால அவை தாவரங்களில் நீர்நிலைகளில் இருந்து நல்ல நீரெல்லாம் ஆவியாகி மேலெழுந்து சென்றுவிடும். மேலெழுந்து சென்றால் மிஞ்சுவது நாளாந்தம் இது நடக்க, மழை பெய்தால் சரி, மழை பெய்யும் என்று எதிர்பார்க்க முடியாது என்பது நீர் ஆவியாகி செல்வதெல்லாம் ஒன்று மழையா பெய்யலாம் அல்லது வேறெங்கியாவது சென்றுவிடும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு உயர்ந்த மலைநாடுகள் இருக்க வேண்டும், அல்ல உயர்ந்த காடுகள் இருக்க வேண்டும். காடுகள் இயற்கை தாவரங்கள் அழிக்கப்பட்டதனால இன்றைக்கு அவை வேறெங்கியோ மழை வீழ்ச்சி சென்றுவிடும். காற்று அள்ளி தடுப்பதற்கு ஒன்றுமில்லை, அள்ளி கொண்டு சென்றுவிடும். எனவே இங்கு என்ன ஏற்படும்? வெப்பம் அதிகரிக்க நல்ல நீரில் எல்லாம் ஆவியாகி சென்றுவிட உவர் நீர் தான் மிஞ்சும். எனவேதான் உவர்த்தன்மை கலப்புக்கள் அழிதலும் நீர் உவர்த்தன்மை அடைதலும் உப்பு நீராக அதிகம் மாறிவிடும். அப்ப நல்ல நீர் நாம் ஆவியாக செல்ல உப்பு நீர் தான் அங்க மிஞ்சும். எனவே அவை அழிவை ஏற்படுத்தும். உப்பு கூடினால் என்ன நடக்கும் பிள்ளைகள்? எல்லாமே அழிந்துவிடும். தாவரங்கள் அழிந்துவிடும். அங்க வாழுகின்ற அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும். மீன்வளங்கள் இல்லாமல் போய்விடும். தொழில் வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். வருமானங்கள் இல்லாமல் போய்விடும். மக்கள் வாழ்க்கைக்கு உகந்த இடமே இல்லாமல் போய்விடும். கரையோரத்தில் பயிற்சி உவர்த்தன்மை அதிகரிப்பதனால் அந்த கரையோரத்தை அண்டி காணப்படுகின்ற பயிர் நிலங்கள் எல்லாம் உவர் நிலங்களாக மாறிவிடும். எனவே அங்கு வாழ முடியாத சூழலோடு பயிர் செய்ய முடியாத சூழலும் உருவாகும். இயற்கை தாவரங்கள் அழிவதனால் உயிர் பல்வகைமை அழிவது மட்டுமல்ல, வளங்கள் எல்லாம் அழிவது மட்டுமல்ல, கரையோரங்கள் அதிகமாக கடல் அரிப்பினால் பாதிப்புறும். என பிள்ளைகள், இவ்வாறான பல்வேறு பாதிப்புகள் உருவாகும். எண்ணத்தினால கலப்புகள் அழிதாலும் உவர்தன்மை அடைதலினாலும். இதற்கு காரணம் வெப்பம் அதிகரிப்பது தான் காரணம். விளங்குதா பிள்ளைகள்? ரைட். அடுத்ததான் நாங்கள் பார்க்கிறோம் என்ன? சமுத்திர நீரின் வெப்பம் அதிகரிப்பதனால் கடல்வாழ் உயிரினங்கள் இறத்தல். இதோடு நாங்கள் சேர்க்கலாம். இது நாங்க கலப்புகளை பார்த்தனாங்க. இப்ப சமுத்திர நீரின் வெப்பம் அதிகரிப்பதனால், அப்ப கடல் என்பது கரையோரத்தில் காணப்படுகின்ற பகுதி, கடல் என்று கூறுவோம். சமுத்திரம் என்பது மிகவும் ஆழமான பரந்த நீர்ப்பரப்பை கொண்ட பகுதி சமுத்திரம். அதுக்குள்ள கரையோரத்தை அண்டியவை தான் கடல் எனப்படுகின்றன. கரையோரத்தை அண்டிய அந்த நீர்ப்பகுதிகள் குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் காணப்படும் போது அது சமுத்திரம் என்று கூறப்படுகின்றது. அப்ப நாங்கள் பார்க்கணும், இந்து சமுத்திரம், பசிபிக் சமுத்திரம், அத்லாந்திக் சமுத்திரம், வட சமுத்திரம், தென் சமுத்திரம் என்று நாங்கள் சமுத்திரங்களை
பிரித்து வைத்திருக்கின்றோம். பாரிய நீர்ப்பரப்பை கொண்ட பிரதேசங்கள், விசாலமான பிரதேசங்கள், நீர் பிரதேசங்கள் சமுத்திரம் என்கின்றோம். இந்த சமுத்திரங்களில் என்ன ஏற்படும்? நீரின் சமுத்திரின் வெப்பம் அதிகரிப்பதனால் என்ன நடக்கும் பிள்ளைகள்? ஒன்று, வெப்பம் அதிகரிக்கும் போது நீங்க சும்மா நினைக்க கூடாது, சுடு தண்ணி மேறி இருக்கும் வெப்பம். இப்ப நீங்கள் முத்தத்துல நல்ல வெயில இருக்கிற நேரம் தண்ணியை கொண்டு ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு போய் மத்தியானத்துக்கு எடுத்து பாருங்க, சுடும். கொதிக்க வச்ச அளவு சுடும். இப்ப நீராவியாகி செல்வதா இருந்தால் அந்த அளவுக்கு நீர் சூடாக வேண்டும், வெப்பமடைய வேண்டும். அப்ப அடுப்புல வச்சு நீராவியாகுதுன்னா நீங்க பாக்குறீங்க அவ்வளவு வெப்பம் அதிகரிக்கத்தான் நீராவியாகிறது. கை வச்சுங்கன்னா மேல ஊத்தப்பட்டால் எரிஞ்சு விடும், அவிஞ்சு விடும் உடம்பு. அப்ப அந்த அளவுக்கு வெப்பமாக வேண்டும். அந்த அளவுக்கு தான் இந்த சமுத்திரங்களும் நீர்நிலைகளும் தாவரங்களும் வெப்பம் அடைகின்றன. நீர் ஆவியாகின்ற அளவுக்கு வெப்பம் அடைகின்றன. அப்ப எவ்வளவு தூரம் கொதிப்புகள் ஏற்படும் என்று பாருங்க. அப்ப இவற்றை அடிப்படையாக கொண்டு சமுத்திரம் வெப்பமடைவதனால் அங்க இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் அழியலாம். மீனினங்கள், சிறியிலிருந்து பெரிய அபூர்வமான மீனினங்கள், டால்பின் என்ன, அவை வளங்களாக இருப்பதோடு அபூர்வமாக கிடைக்கப்பெறுபவை, அரியவை. அப்ப டால்பின், ஆமை, கடல் ஆமைகள், இவை அபூர்வமாக கிடைக்கப்படுகிறது. இவை தவிர ஏனே நமக்கு தெரியாத பல்வேறு உயிரினங்கள் இந்த கடலுக்குள்ள இருக்கின்றன. அவை மீன் வகைகள் மட்டுமின்றி தாவரங்கள், மிகவும் முக்கியம் பெருமதியான கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் இருக்க பிள்ளைகள். இவையெல்லாம் அழிந்துவிடும். ஒன்று சூடு, இரண்டாவது உவர்த்தன்மை அதிகரிப்பது. நன்னீரெல்லாம் ஆவியாகி செல்ல உப்பு நீராய் மாறுவதும் கடல். அதே நேரத்தில் கொதிக்கிற அளவுக்கு வெப்பம் ஏற்படுவதும். எனவே அவை இறந்துவிடும் அல்லது இடம்பெயர்ந்து சென்றுவிடும். எங்க குளிர் இருக்கோ அந்த பகுதியை நோக்கி இடம்பெயர்ந்து சென்றுவிடும். உணவு பகுதிகளை நோக்கி இடம்பெயர்ந்து சென்று விட்டால் எங்களுக்கு உயிர் பல்வகமை அழிவது மட்டுமல்ல, எங்களுக்கு உணவும் கிடைக்கப்பெறாமல் போய்விடும். அதை அடிப்படையாக கொண்ட தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். இப்ப நிலத்துல பாலைவனங்கள் இருப்பது போன்று கடலுக்குள்ளேயும் இந்த பாலைவன தன்மைகள் உருவாகும். பாலைவனத்தில் நீங்க பார்க்கலாம், எல்லாமே தாவரங்கள் வாழ முடியாது, நீர் குடிக்க நீர் இல்லை, மணல் எல்லாம் வளமற்று காணப்படும். பொதுவாக இயற்கையாக இன்றைக்கு அதை மாற்றி அமைக்கின்றார்கள். இயற்கையாக படியிருக்க அது இந்த பாலின தன்மைகள் சமுத்திர பகுதிகளில் உருவாகும். ஆகவே உயிரினங்கள் ஒன்று அழிந்துவிடும், அல்ல இடம்பெயர்ந்து சென்றுவிடும். எனவே உயிர் பல்வகைத்தன்மைகள் அழிவரும். அதே நேரத்தில் எங்களுக்கு உணவு, எங்களுக்கு மட்டுமில்லை, மனிதனுக்கு மட்டுமில்லை, ஏனையவற்றிற்கும் உணவு சங்கிலியில பாதிப்பு ஏற்படும். இவை மட்டுமின்றி அங்க இருக்கின்ற உவர்த்தன்மை அதிகரிக்கப்படும். உவர்த்தன்மை அதிகரிக்கப்படுவதனால் அவை இவற்றுக்குமே பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். இது காரணம் கோளச்சூழல் வெப்பம் அதிகரிப்பது. விளங்குதா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? இது மட்டுமின்றி இந்த சமுத்திரங்கள் கூட பயனற்றதாக காணப்படும். சமுத்திர கடல் போக்குவரத்துக்கள் எல்லாமே இடையூறு ஏற்படும். கடல் போக்குவரத்துக்குள்ள இடையூறுகள் ஏற்படும். இயல்புத்தன்மை கடலில் மாற்றமடைவதனால் அது வளங்களை மட்டும் பாதிக்காது, எங்களுடைய தொடர்பாடல் வசதிகள், பிரியாண வசதிகள் எல்லாவற்றையுமே அது பாதிப்படைந்துவிடும். மற்றும் கடல் வெப்பம் அடைவதனால் தாழ் அமுக்க இறக்கங்கள் ஏற்பட்டு புயல் மையங்கள் உருவாகலாம்.
என்ன பிள்ளைகள்? வெப்ப நீரோட்டங்கள் செல்வதனால் அவை வெப்பத்தை மேலும் அதிகரிக்கும். கடலுக்குள்ள வெப்பம் அதிகரிப்பதனால் அவை வெப்ப நீரோட்டங்களை உருவாக்கும். வெப்ப நீரோட்டங்கள் செல்லும் போகிற இடங்கள் எல்லாம் வெப்பத்தை இன்னும் அதிகமாக கொண்டு செல்லும். எனவே அந்த வெப்ப காற்றுக்கள் கரைப்பகுதிகளுக்கு வந்து சேரும் போது அவை இயல்பான வெப்பத்தை இன்னும் அதிகரிக்க செய்யும். அப்ப கரையோரத்தை அண்டிய சமுத்திரங்கள் வெப்பமடைவதனால் கரையோரத்தை அண்டிய பகுதிகளும் இயல்பான வெப்பத்தை விட அதிகரித்த வெப்பத்தை அனுபவிக்க வேண்டி ஏற்படும். எனவே இது தொடர்ச்சியாக தொடர் சங்கிலி போன்ற பாதிப்புகளை உருவாக்கும். என்ன? இந்த சமுத்திர வெப்பம் அதிகரிப்பதனால். இது விளங்குதா பிள்ளைகள்? அடுத்ததான் நாங்க பார்த்தோம்னு சொன்னால், சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பதனால் சூறாவளி தன்மைகள் ஏற்படலாம். அதைத்தான் நான் சொன்னேன். என்ன அங்கே என்ன ஏற்படும்? வெப்பம் அதிகரிப்பதனால வானவெளியில் என்ன ஏற்படுகின்றது? தாழ் அமுக்க இறக்கங்கள். தாழ் அமுக்க இறக்கங்கள் என்றால் என்ன? ஈரப்பதனை அடிப்படையாக கொண்டு உருவாகின்ற வானவெளியில உருவாகின்ற பள்ளங்கள் என்று கூறலாம். ரோட்டில் எப்படி பள்ளம் இருக்குதோ அதே மாதிரி வானவெளியிலையும் பள்ளங்கள் உருவாகும். இந்த காற்றுக்களை ஈரப்பதனை அடிப்படையாக கொண்டு காற்றில்லாத இடைவெளிகள். அப்ப வெப்பம் இல்ல, வெப்பம் குறைவாக இருக்கும் இடத்துல ஈரத்தன்மை அதிகமாக காணப்படும். வெப்பம் இல்லாத இடத்துல கூடுதலாக ஈரம் அதிகமா இருக்கும். கூடுதலாக இரவு வேளையில குளிர்ச்சியா இருப்பதற்கு காரணம் அந்த வெப்பம் குறைவாக இருப்பதனால அந்த இடத்துல நீரின் தன்மை குளிர்ச்சியா ஈரம் கொண்டதாக காற்றுக்கள் இருக்கும். பகல் வேளையில வெப்பம் இருப்பதனால் அது அதிகரித்து செல்வதனால் ஈரத்தன்மை எல்லாம் காய்ந்து விட அந்த இடத்துல வெப்ப காற்றுக்கள் அவை மேலெழுந்து சென்றுவிடும். காற்றுக்கள் கூட விரிவடைந்து மேலெழுந்து சென்று விட்டால் அது பள்ளமான இடைவெளிகள் காணப்படும். ரோட்டில் எப்படி பள்ளமான இடைவெளிகள் இருக்குதோ ஏர் பாக்கெட் எனப்படும். விமானங்கள் பறக்கும் போது நாங்கள் அவதானிக்கலாம். இப்படி கீழே விழுந்து மேலெழுந்து செல்லும் விமானம். சிறிய பள்ளங்களா இருந்தால் காற்று இல்லாத இந்த இடைவெளிகள் தாளமுக்கங்களை பாய்ந்து சென்றுவிடும், கடந்து சென்றுவிடும். பெரிய பள்ளங்கள் இருந்தால் காற்றில் இடைவெளிகள் தாளமுக்கங்கள் இருந்தால் விமானங்கள் கீழே விழுந்து ரோட்ல பள்ளத்திற்குள்ள டயர்கள் விழுந்து மேலெழும்புறது பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் விமானத்தில் ஏற்படும். ஆகவே இந்த தாளமுக்கம் உருவாகும் போது என்ன செய்யும்? அந்த தாளமுக்க இடைவெளியை, காற்றில்லாத இடைவெளியை, தாளமுக்கம் என்பது வெப்பத்தின் காரணமாக உருவாகின்ற ஒரு இடைவெளி, காற்றில்லாத இடைவெளிகள். உயரமுக்கம் என்பது ஈரத்தன்மை அதிகரித்ததன் காரணமாக அங்கு ஏற்படுகின்ற ஈரத்தன்மை உயரமான காற்றுக்கள் எல்லாம் அங்கு இருக்கும். ஈரம் கொண்ட குளிர்ச்சியானது. இப்ப ஈரம் நீங்க உடுப்பு காயப்படும் போது ஈரமாயிருக்கும், அது பாரம் உடையதாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். காய்ந்து விட்டால் அந்த இடத்துல அதை ஆடிக்கொண்டிருக்கும். ஏனென்றால் இங்கு வெப்பம் இல்லாதால இலகுவாகி விட்டது. அந்த உடுப்புகள் எல்லாம் காற்றெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும். அதே தன்மை தான் இங்க ஈரம் இருந்தால் இங்க அமுக்கம் கூடுதலாக இருக்கும். அதை அமர்த்துகின்ற பாரம். எப்படி உடுப்பு ஈரமாக நீங்கள் கொடியில் தூக்கப்படுங்க, அந்த பாரத்தால கொடி வளையமலை அருந்து விடும். ஏன்? இந்த ஈரத்தின் தன்மையை அதிகரிப்பதுனா அமுக்கம். அது உயர் அமுக்கம். இது நாங்க கண்ணால பார்க்கிறது. அதே போன்று காய்ந்து விட்டால் அந்த ஈரம் இல்லை, பாரங்கள் எல்லாம் இல்லை. எந்த ஈரம் எல்லாம் காய்ந்து விட்டு, எனவே அது காற்றாடாது. தாளமுக்கம். உயரம் தாளமுக்கம் ஈரப்பதன் குறைந்து விட்டது, தாளமுக்கம். இதே போன்றுதான் நிலம் வானவெளிகள் எல்லாம் சமுத்திர பகுதியெல்லாம் இப்படி ஏற்படும். குளிர்ச்சியான தன்மைகளிடம் இருக்கின்ற இடத்துல உயரமுக்கமும், குளிர்ச்சி வெப்பத்தினால காற்றுக்கள் விரிவடைந்து விட தாளமுக்கமும் உருவாகும். எனவே உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கத்தை நோக்கி காற்றுக்கள் வீசும். அவை அந்த விரைவாக வீசி அந்த பள்ளத்தை நிரப்பும். கீழே வரை அந்த அமுக்கத்தை எவ்வளவு ஆழமா இருக்கோ அவ்வளவு வரை கீழே இறங்கி அதை நிரப்பித்தான் மேலே வரும். அது சுழற்சியை ஏற்படுத்தும். சுழண்டு சுழண்டு தான் கீழே போகும். அதே மாதிரி சுழற்சி ஒன்றுதான் மேலே வரும் அந்த காற்றுக்கள். எனவேதான் அவை புயல் காற்று, சுழல் காற்று அல்ல சுழிக்காற்றுக்கள்.
மாறி அவை வேகமான புயல் காற்றுக்களாக உருவாகின்றன. எனவே பிள்ளைகள் என்ன ஏற்படுகின்றது இங்க? சமுத்திர வெப்பநிலை அதிகரிப்பதனால் சமுத்திரங்களில் தாளமுக்கங்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன. அந்த தாளமுக்கத்தை அடிப்படையாக கொண்டு உயர்முக்கத்திலிருந்து வீசுகின்ற காற்றுக்கள் தாளமுக்கத்தை நோக்கி வீசுவதுனா அவை சுழண்டு கொண்டு கீழே இறங்கி பிறகு மேலே வரும்போது அவை சுழிக்காற்றுக்களாக சுழல் காற்றுக்களாக மாறுகின்றன. அவைதான் இந்த சூறாவளிகள் என அழைக்கப்படுகின்றன. இப்ப விளங்குதால் பிள்ளைகள்? அப்ப ஏன் சூறாவளி ஏற்படுகின்றது? நாங்க பார்க்கணும் சூறாவளி மலைகளோடு தான் ஏற்படும். அந்த சூறாவளிகள் மழையை கொண்டு வரும். அப்ப இதுக்கு மூல காரணி இந்த வெப்பம் அதிகரிப்பதனால். அப்ப வெப்பத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்படுகின்ற தாளமுக்க இறக்கங்களை கொண்டு இந்த சூறாவளிகள் ஏற்படும். அப்ப இலங்கையை சுற்றி அடிக்கடி சூறாவளிகள் உருவாவதை நீங்கள் பார்க்கலாம். இலங்கையும் இந்தியா என தென்கிழக்கு ஆசிய நாடுகளான சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன், ஜாவா, சுமத்ரா, கிழக்காசிய நாடுகளான சீனா, ஜப்பான் இவையெல்லாம் கூடுதலாக இந்த புயல் காற்றுகளுக்கு அடிக்கடி பாதிக்கப்படும் பிரதேசங்கள் ஆகும். காரணம் கோளச்சூழல் வெப்பம் அதிகரிப்பதனால். இப்ப சரியா பிள்ளைகள்? அடுத்த கிளாஸ்ல அடுத்த மிகுதி பகுதிகளை அடுத்த வகுப்புல உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். நீங்களும் கூடுதலாக கன இடங்கள்ல இருந்து இந்த கோளச்சூழல் வெப்பம் அதிகரிப்பதனால் ஏற்படும் பாதிப்புகளை பார்க்க வைத்து கொள்ளலாம். அடுத்த வகுப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறும் ஆசிரியர் நான் இங்கிலீஷியஸ். பிள்ளைகள் வணக்கம். மாணவர்கள் படியுங்க. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.